பாஸ் ஜெயிச்சது என்னமோ நீங்க தான். ஆனா ட்ராஃபி எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாரி பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானோடைய பிசிபி சேர்மன் இருக்கார்ல, அது மட்டும் இல்லாம அவர் தான் ஏசிசியோட பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ராஃபிய வந்து அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு ஓடிட்டாரு. எதனால இப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டீம் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க இவர்ட்டருந்து நாங்க ஃபைனல்ல கப்ப நாங்க வாங்க மாட்டோம். எங்க ட்ராஃபி நாங்க இவர்ட்டருந்து வாங்க விருப்பம் இல்ல. அதனால நாங்க டினை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அந்த சைடு கிரவுண்ட்ல இருந்துட்டாங்க. இவர்ட்ட வாங்க மாட்டோம்னு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட இருந்து வாங்கினா தான் நீ வாங்க முடியும். இல்லாட்டி நான் தூக்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. இதனால பிசிசிஐ வந்து ஏசிசிடியும் ஐசிசிடியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. பிசிசிஐல இருந்து சூரியகுமார் யாதவ் கிரிக்கெட் கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நான் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணதுல இருந்தோ, கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சதுல இருந்தோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு டீம் ஜெயிச்ச டீமுக்கு வந்து டிராஃபி கொடுக்க மறுத்ததே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், இல்லை ஏஷியா கப் ஃபைனலாக இருக்கட்டும், த அவுட்கம் நவர் சேஞ்சஸ், இந்தியா வில் வின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியா வான் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ட்வீட் போட்டு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க.